நம்ம குளத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை தான் வாழையடி வாழையா நாம வணங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட குல தெய்வம் நம்ம வீட்டுல நம்ம கூட தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். இதையும் தாண்டி நான் உன் வீட்டில தான் இருக்கேன்னு குலதெய்வமே நம்ம கிட்ட உணர்த்துவாங்க. அதை ஆன்மீக வழியா நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல குலதெய்வம் அப்படின்னா யாருன்னா, நமக்கு விருப்பமான சிவன், விஷ்ணு, லட்சுமி, அனுமான், பிரம்மா, இப்படி எந்த கடவுளா இருந்தாலும் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு யாராக வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குலதெய்வம். ஏன் உண்மையா சொல்றேன்னா, நீங்க விரும்பக்கூடிய கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது அவங்க அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றதுக்கு உங்களுக்கு உதவ உங்க குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கணும். அதுக்கு அப்புறம்தான் உதவ முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் தான் நம் குலத்தை காக்கின்ற குலதெய்வங்கள். இப்படிப்பட்ட குலதெய்வங்கள் நம்ம வீட்டுல இருக்காங்களா இல்லையா என்பதை சாதாரணமாவே நாம தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டுல வறுமை, பண கஷ்டம், இந்த மாதிரி சில சிக்கல் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே குலதெய்வம் உங்க வீட்டுல இல்லைன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பா போய் வரணும். நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்காங்க. நம்ம அப்படி போயிட்டு வரும்போது உங்க வீட்டுல குலதெய்வம் உங்க கூட வந்து இருக்காங்களா இல்லையான்னு சந்தேகம் வரும் போது இந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். முதலாவதா, பூஜை அறையில எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் விளக்குல உள்ள தீபம் விளக்கு எப்பொழுதும் போல எரியாமல் உயர உயர எரியும். அந்த தீபத்தை வளர்த்து கொள்வதே உங்களோட குலதெய்வம் தான். இல்லைன்னா தீபம் வெள்ளையாவோ அல்லது நீல நிறமாவோ எரிஞ்சாலும் குலதெய்வம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா, பள்ளி சத்தம் கேட்டாலும் குலதெய்வம் உங்க கூட இருக்காங்கன்னு அர்த்தம். அதிக பள்ளி நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தா அந்த இடத்துல இறை சக்தி, அதாவது தெய்வ சக்தி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். தெய்வ சக்தி இருக்கிற இடத்துல பள்ளிகள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குலதெய்வம் நடமாட்டமும் இருக்குன்னு அர்த்தம். பள்ளி சத்தம் கேட்டாலே உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கிறதா காட்டி கொடுத்துரும். ஏன் நீங்க ஜோதிடமே இல்லைன்னா சாமியார்கிட்டயே போனா கூட உங்க வீட்டுல பள்ளி சத்தம் போடுதான்னு கேட்பாங்க. அதுவும் குறிப்பா பூஜை அறையில பள்ளி இருக்குதான்னு கேட்பாங்க. மூணாவதா, திடீர்னு நறுமணம் வரும். ஆமாங்க, உங்க வீட்டுல சந்தனம், விபூதி, பூவின் வாசனை, இந்த வாசனை எல்லாம் உங்க வீட்டுல திடீர்னு வந்தால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தங்க. கோவில்ல உங்க குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் செய்வது, அவங்களுக்கு போடக்கூடிய மாலைகள், இது போல அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனையும் வரும் போல நம்மில் பல பேருக்கு வாழ்க்கையில நடந்திருக்கும். சில குடும்பத்துல கருப்பன், ஐயனார், முனியசாமி போன்ற குலதெய்வம் இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுல திடீர்னு சுருட்டு வாசனை வரும். நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா குலதெய்வம் உங்க கூட முழுமையா இருக்காங்கன்னு நம்பலாம். நாலாவதா, எலும்பிச்சம்பழம். ஆமாங்க, நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க கொடுக்கிற எலும்பிச்சம்பழத்தை வாங்கி வந்து அப்படி வைக்கப்பட்ட எலும்பிச்சம்பழம் நாளாக சுருங்கி காய்ந்து போகும்னா உங்க வீட்டுல குலதெய்வம் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதே எலுமிச்சம்பழம் அழுகி போயிருந்தா உங்க வீட்டுல இறை சக்தி துளியும் இல்லை, துர்சக்திகள் தான் அதிகம் ஆதிக்கம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அஞ்சாவதா, காகம். ஆமாங்க, காகமும் உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்காங்கிறது தெரியப்படுத்துங்க. பொதுவா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கும் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க.
ஆனா அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டு வழக்கம் போல இல்லாம திடீர்னு உங்க வீட்டை சுத்தி சுத்தி கரைந்து கொண்டிருக்கும் போது அது ஒன்றை உங்களுக்கு தெளிவா உணர்த்தும். உங்க வீட்டு குலதெய்வம் இல்லைன்னா உங்க உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு உணர்த்தும். 6வதா, சில சமயத்துல நீங்க வீட்டுல அதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது உங்க குலதெய்வத்திடம் வேண்டும் போது உங்க குலதெய்வம் அந்த விஷயத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்துல ஒரு சில விஷயத்த செய்வாங்க. இதுல சில பேருக்கு தெரிந்த பொதுவான விஷயம், உங்க குலதெய்வம் மேல வைக்கக்கூடிய பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சம்பழம் கீழே விழும். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஆனா இதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும். நீங்க சுபகாரியங்கள் பத்தி பேசிய சில மணி நேரத்துல உங்களுக்கு தெரிந்த யாராவது மூலமா கோவில்ல இருந்து பூ கொண்டு வந்திருக்கேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்னு வருவாங்க. இது உங்க குலதெய்வம் தான் சம்மதம் தெரிவிக்கிற வகையில இப்படியெல்லாம் நடத்தி வைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.